அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். அற்புத பலன்களை தரும் அன்னதானத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தானங்களிலே பல வகையான தானங்கள் இருக்கின்றன. அதில் என்ன என்று பார்த்தீங்கன்னா அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திர தானம், கோதானம், பூதானம், கண் தானம் என்று தானங்கள் பல வகையாக இருக்கின்றன. இவற்றை எல்லாம் விட ஒரு மனிதனிடம் கட்டாயம் இருக்க வேண்டியது தானம், நிதானம். அந்த நிதானம் நம்மோடு இருந்தாலே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். எனவே எதையும் நிதானமாக செய்யலாம். தானங்களில் பிறர் பசியை போக்கும் அன்னதானம் முதன்மை பெறுகிறதுங்க. அன்னதானம் வழங்குவதன் மூலம் ஆனந்த வாழ்வும் நமக்கு கிடைக்கும். இறைவனின் பரிபூரண அருளுக்கும் நமக்கு பாத்திரமாக இயலும். இப்படி அன்னதானம் என்பது பிறர் பசியை போக்குவது. பாத யாத்திரை வருபவர்களுக்கு, ஸ்தல யாத்திரை வருபவர்களுக்கும், கிரிவலம் வருபவர்களுக்கும் எல்லாம் நடந்து வரும் களைப்பை போக்க பல இடங்களில் பலரும் உணவளிக்கின்றனர். அதன் மூலம் அவர்களது ஆத்மாக்கள் திருப்தியுடன் நம்மை வாழ்த்துகிறது. தானங்களில் எல்லாம் சிறந்த தானமே அன்னதானம் என்றே சொல்லப்படுகிறதுங்க. ஒருவரிடத்தில் எதை கொடுத்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டார்கள். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், பணம் கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் தரலாமே என்றுதான் மனம் நினைக்குங்க. ஆனால் சாப்பாடு போடுற பொழுது வயிறு நிறைந்தவுடன் போதும் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். சாப்பிட முடியாத அளவுக்கு இலையில் உணவு பரிமாறிவிட்டால் உடனே பதறியபடி போதும் என்று சொல்வார்கள். இந்த போதும் என்ற சொல்லே அன்னதானம் செய்பவர்களுக்கு போதுமான செல்வத்தை கொடுக்குமாம். எனவேதான் எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்னதானம் செய்யும் பொழுது திருப்தியாக நல்ல மனதோடு செய்ய வேண்டும். போதும் என்று பிறர் சொல்லும் அளவிற்கு வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இப்படி அன்னதானம் செய்பவர்கள் தாங்கள் சாப்பிடாமல் இருந்து மற்றவர்களுக்கு தங்களது குடும்பத்தினருடன் பரிமாற வேண்டும். தங்கள் கரங்களால் பரிமாறுவதே சிறப்பு. பெரிய அளவிற்கு அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கூட சிறிய அளவில் தங்களால் முடிந்ததை செய்யலாம். தங்கள் மேற்பார்வையில் முறையாக செய்ய வேண்டுங்க. அன்னதானத்திற்கு பெயர் பெற்ற ஊர் என்று சொன்னால் அது வடலூர் தான். இங்கு அணையா அடுப்பு அணையா விளக்கும் உள்ளது. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க பிள்ளையின் சத்திய ஞான சபை அருகில் உள்ள மண்டபத்தில் 3 வேளையும் பசிப்பினி போக்கும் அன்னதானம் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. தைப்பூச விழாவின் போது பழனிக்கு பல லட்சம் பக்தர்கள் நடைபயணமாக செல்கிறார்கள். நடந்து செல்லும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் வைத்து தண்ணீர் கொடுப்பார்கள். நீர், மோர் கலந்து ஒரு சிலர் கொடுப்பார்கள். ரொட்டி, பழம், லட்டு என ஒரு சிலர் வழங்குவார்கள். அதனால் புண்ணியத்தை சேர்க்க முற்படுகின்றனர். ஆனால் வாங்கிய பொருட்களை அவமதிக்காமல் யாருக்காவது பயன்படும் விதத்தில் கொடுத்து உதவ வேண்டும். இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் உணவை வீணாக்க கூடாது. கொடுப்பதற்கு ஆளின்றி இருக்கும் இவ்வுலகில் உணவை கெடுப்பதற்கு ஒருபோதும் நினைக்காதீர்கள் சகோதரர்களே. வாரம் ஒருவருக்கு அல்லது மாதம் ஒருவருக்கு உணவு வழங்கலாம். வருடம் ஒரு முறை விழாக்களை முன்னிட்டு அன்னதானம் வழங்கலாம். உங்களது பிறந்த நாள், திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள், முன்னோர்களின் நினைவு நாள் ஆகிய நாட்களிலும் இறைவனுக்கு உகந்த நாட்களிலும் அன்னதானம் செய்யலாம். இது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அன்னதானம் செய்ய இயலாதவர்கள் பசி என்று சொல்லி வருபவர்களுக்கு முகமலர்ச்சியோடு உணவளித்தாலே போதும். அதுவே அன்னதானத்திற்கு சமமானதுதான். அடுத்தவர் முகமறிந்து பசி தீர்த்து பிறகு நமது பசிக்கு உணவருந்தினால் அது இந்த பிறவியின் பயனை நமக்கு பெற்றுத்தரும். எனவே பசித்தவருக்கு இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். இருப்பவற்றை கொடுத்து இளைப்பாற செய்யுங்கள். இறைவன் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமர்ந்து எந்நாளும் உதவி செய்வார் என்பது உண்மைங்க. இப்படி அன்புடனும் கருணையுடனும் மனிதாபிமான அடிப்படையிலும் செய்யும் அன்னதானங்கள் நம்முடைய அடுத்த பிறவி வரை பலன் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. மீனுக்கு பொறி போடுவதும், யானைக்கு கரும்பு கொடுப்பதும், பசுவிற்கு கீரை, பழம், வைக்கோல், பருத்தி கொட்டை கொடுப்பதும் கூட ஒரு வகையில் அன்னதானம் தான். அன்னதானம் செய்பவர்களின் வாழ்க்கையில் பசிப்பிணி வரை என்பதே வராது. அவர்களின் சந்ததிகளும் தலைத்தோங்க வழி கிடைக்கும் சகோதரிகளே. இப்படி அன்னதானம் வழங்குவதன் மூலம் ஆனந்த வாழ்வும் நமக்கு கிடைக்கும். இறைவனின் பரிபூரண அருளுக்கும் பாத்திரமாக இயலும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.